ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வேளையிலே ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். உங்கள் இதயங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்மளுடைய இதயத்தை டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம், செக் பண்ணுறோம். அந்த இதயம் அதை பற்றி பேசலை. ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிற இதயம், இது ஒரு அடையாளமாகத்தான் இந்த இதயம் இருக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனம், அதுதான் அந்த இதயமாக சொல்லப்படுகிறது. அந்த இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன் காத்துக்கொள்ள வேண்டும்? நம்மளுடைய வெளியில் இன்னைக்கு நம்ம பார்க்குற இதயம் பாதுகாப்பாக இருக்க நாம் எல்லா விதமான பிரயாசத்தையும் நாம் ஏறெடுக்கிறோம். டாக்டரை பார்க்கிறோம், நம்ம போய் நல்ல உணவுகளை சாப்பிடுகிறோம், நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள செக் பண்ணுறோம், டாக்டர்கிட்ட செக் பண்ணுறோம், இசிஜி எடுக்கிறோம். எல்லாம் செய்து நம்முடைய இதயத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற, பாதுகாக்க பழக்கப்பட்ட நாம் இந்த வேதம் சொல்லுகிற இதயம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற உள்ளான அந்த மனம் நல்ல பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான செய்தி. ஏனென்றால் இந்த இதயத்துக்குள் மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு தேவ பிள்ளையாக, சீஷனாக, ஆண்டவருக்கு பின்பாக நடக்க நமக்கு இதயம் மிக மிக முக்கியம். இதயத்தை ரொம்ப முக்கியமான பகுதியாக வேதம் சொல்லுகிறது. அதனால் உங்கள் இதயமும் என்னுடைய இதயமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அது யார் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? நாம் தான் செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஏனென்றால் அங்கிருந்து ஜீவன் புறப்படுகிற ஒரு இடம். உள்ளிருந்து தான் உயிரே இருக்கு. அந்த இதயத்திலேருந்து ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் எல்லாம் மாறிடும். இப்போ நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு வருடம் ஒரு உறவு போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு மாற்றம் வருகிறது, பிடிக்கலை அப்படின்னு. அது எங்கே உருவாகிறது? இதயத்தில் தான் உருவாகிறது. பிரச்சனைகள் உருவாகிற இடமும் அதுதான். இதயமே முக்கியம். அதனால் இந்த காலையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், அதை காத்துக்கொள்ளுங்க. அதுதான் சோர்ந்து போகுது, அதுதான் விட்டுறது, அதுதான் நம்பிக்கை இழந்து போன உடனே சில முடிவுகளை எடுக்கிறது, அதுதான் பின் வாங்குகிறது, இதயம்தான் பின்மாறச் செய்கிறது, இதயம்தான் சோர்ந்து போகிறது, இதயம்தான் அப்படியே மறக்க செய்கிறது. துரோகம் பண்ண செய்கிற இடமும் அதுதான், விலகச் செய்கிற இடமும் அதுதான், நொறுங்கி போகிற இடமும் அதுதான். ஒரு செய்தியை கேட்டாலோ, வாழ்க்கையில் நடக்கும் சில காரியங்களை கண்டாலோ, கேட்டாலோ, நடந்தாலோ உடைந்து நொறுங்கி போகிற இடமும் இதயம்தான். இந்த இதயம் மிக முக்கியம் என்பதை இந்த கடைசி காலத்தில் சபை மக்கள் போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்குற ஸ்கேன், இசிஜி எல்லாம் செக் பண்ணுறோமே, அந்த இதயம் நமக்கு தெரிகிறது. ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிற இதயத்தை நாம் படத்தில் அடையாளப்படுத்தி தான் போடுறோம். ஆனால் உண்மையான இதயம், வேதத்தில் சொல்லப்படுகிற இதயம், உள்ளான மனம், உள்ளான மனுஷன் உள்ள இருக்கு. அந்த இதயம், அந்த சிந்தை உள்ள இருக்கு. அதிலிருந்து என்ன கிளம்புதோ அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த உயிர் இருக்கு. அதுக்கு அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அது இல்லைன்னா அது வேற இதயமாக மாறுது, மனசு மாறுது. நல்லா பழகி கொண்டே இருப்போம், திடீரென்று மாறுகிறது இதயம். பிடிக்கலை அப்படின்றோம். காரணம், இதயத்துக்கு பிடிக்கலை. இதயம் சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறது, சில கொள்கைகளை வைத்திருக்கிறது. அந்த இதயத்தின் கோட்பாடுகளும் கொள்கைகளுக்கும் சரியாக வரவில்லை என்றால் உடனே சொல்லுது, இவனோடு பேசாதே, பழகாதே, வேண்டாம் என்று சொல்.
இவ்விதமாக இதயத்திற்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அந்த இதயத்தை இந்த கடைசி காலத்தில் சபை மக்கள் மிக கவனமாய் கவனிக்க வேண்டும். நீங்க செக் பண்ணுங்க, உங்க இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா அந்த இதயத்திலிருந்து தான் பல காரியங்கள் புறப்படுகிறதா இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள இன்னைக்கு சபை மக்களுக்கு அந்த ஜீவ ஊற்று அதுக்குள்ள இருக்கு, ஜீவன் இருக்குல்ல. அதனாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறீங்க. சபையில் இருக்கிறவருடைய இதயங்களில் ஜீவன் இருக்கிறது. வெளியே இருக்கிறவங்களுக்கு அது வேற ஜீவன் இருக்கு, அவங்களுக்கு அவங்க ஜீவன் வேற. ஆனால் நமக்கோ என்ன ஜீவன் இருக்கிறது நம்முடைய இதயத்திலே? பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நமக்கு என்ன இருக்கு? நம் ஜீவன் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் நான். சொல்லுங்க, கிறிஸ்து, கிறிஸ்து. சொல்ல வேண்டி இருக்கு இப்படி. என் ஜீவன் கிறிஸ்து, என் ஜீவன் சாத்தான், என் ஜீவன் என் பிள்ளை, என் ஜீவன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. யாரையாவது சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படியே விட்டு விடுகிறேன். என் ஜீவன், என் உயிரே வைத்திருக்கிறேன். என்ன சொல்கிறோம்? என் இதயத்தை திறந்து காமிச்சா என் இதயத்துக்குள்ளே இருக்கும் உன் பேர், நீ இருப்ப. தெரியாது, உனக்கு உணர்வில்லை. ஐயோ, நம்ம பேசுகிறத தான் சொல்கிறேன். என் இதயத்தை திறந்து காமிச்சேன், அன்பு, அவ்வளவு அன்பு இருக்கிறது, உனக்கு புரியலை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அந்த இதயத்துக்குள்ளே கிறிஸ்து ஜீவனாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் இந்த கிறிஸ்து ஜீவனாய் இல்லாதபடிக்கு உள்ளே வேற வேற வந்துருச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். அதைத்தான் இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் அங்கிருந்து தான் புறப்படுகிறது ஜீவ ஊற்று. அங்கிருந்து தான் அன்பு பிறக்கணுமே. அங்கிருந்தான் மன்னிப்பு பிறக்க வேண்டும், அங்கிருந்தான் பரிசுத்தம் பிறக்க வேண்டும், அங்கிருந்தான் விசுவாசம் பிறக்க வேண்டும், அங்கிருந்தான் நம்பிக்கை பிறக்க வேண்டும், அங்கிருந்துதான் இச்சை அடக்கம், இச்சையை கண்ட்ரோல் பண்றது அங்கதான் பிறக்கணும். அந்த ஜீவனுக்குள்ள இருந்து தான் எல்லா செயல்களும், ஜீவனுள்ள செயல்கள் எல்லாம் உருவாகிற இடம் இதயம். வேண்டாம், இதை செய்யாதே, பார்க்காதே, ஓடு, நம்பிக்கையோடு எழுந்திரு, நட, பாடு, ஜெபி, வேதம் வாசி, மன்னி, பரவாயில்ல, ஆயத்தமாகு, விட்டு கொடு, பார்த்து கொள்ளலாம், நம்பு, பொறுமையாயிரு, விட்டு விடாதே. இப்படியெல்லாம் உள்ள இருந்து பிறக்குது ஜீவனுள்ள காரியங்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்போது இதெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடும். கிறிஸ்து இல்லாத இதயத்தில் அது வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்கோம். கொன்றுவேன், உன்னை அழிச்சிருவேன், விடமாட்டேன், உன்னை எந்த இடத்துல உன்னை காலி பண்ணணும்னு தெரியும். இதெல்லாம் அந்த இதயத்திலேருந்து வரும். அதனால தான் இந்த இதயம் அப்பப்போ இல்லை, நம்ம இதயங்கள் அப்பப்போ மாறுதில்ல, இதயங்கள் மாறும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கடைசி காலத்தில் உங்கள் இதயத்தை காத்து கொண்டு, அதில் ஒரு ஜீவன் உயிர் இருக்குது. அதுக்குள்ளேருந்தான் கஷ்டத்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பாடுகளாக இருந்தாலும் பாடுகளுக்கு நடுவிலே ஒரு சந்தோஷம், மாபெரும் சந்தோஷம். அவர்கள் தான் அரியவர்கள், அவர்கள் தான் இந்த பூமியிலே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. ஹாப்பி டு பி கண்டென்ட். போதும், சந்தோஷம், எனக்கு இது இருக்கிறது சந்தோஷம். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கும்போது அதை விட எனக்கு வேறு என்ன வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறவர்கள் அவங்ககிட்ட இருந்த ஜீவ ஊற்று புறப்படும். கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், உடைஞ்சு போயிருக்கும், உடைஞ்சு நொறுங்கி இருப்போம். ஆனால் அங்கிருந்து ஒரு ஜீவன். மன்னிச்சு பழக்கமே இருக்காது, மன்னிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனால் மன்னிக்கிற பழக்கத்தை இந்த கிறிஸ்து ஜீவனாக உள்ள வந்த பிறகு, ஏன் மன்னிச்சுட்டா என்ன, விட்டுரு, சரி மறந்துடு, விடு, போயிட்டு போகிறாங்க, விடு,
பிதாவே இவர்களை மன்னியும். நமது துதி ஆராதனை சபையில் முதலாம் ஞாயிறு ஆராதனை காலை 8:30 மணிக்கும், இரண்டாம் ஞாயிறு ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா. இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார்.